கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும் தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் சில மாதங்கள்ல நடைபெற இருக்கிறது. இந்தியா கூட்டணி ஒரு புறம், இன்னொரு புறம் பார்த்துக்கோங்கன்னா என்டிஏ கூட்டணி. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூட இந்த தேர்தல் என்பது தமிழ்நாடு விசஸ் டெல்லின்ற மாதிரியான ஒரு கருத்து வச்சிருக்காங்க. பல்வேறு சர்ச்சைகள் நடந்து கொண்டிருக்கிற சூழல்ல சீட் ஷேரிங்கும் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளை ஏற்படுத்தி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் கூட எழும்ப தொடங்கி இருக்கிறது. ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லத்திற்கு சென்று விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவராக கூட அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட சந்திச்சிருக்காங்க. இதுல பல்வேறு அரசியல் பேசப்பட்டதாக கூட கருத்து எழும்ப தொடங்குகிறது. முக்கியமா பார்த்தோம்னா இந்த தேர்தல்ல விசிகாவுக்கு இரட்டை இலக்குல தொகுதி ஒதுக்க வேண்டும்ன்ற மாதிரியான பல்வேறு கேள்விகள் கூட முன்வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026ல விசிகாவும் விசிகா தோழர்களும் தமிழ்நாட்டுடைய அரசியல் சூப்பர் ஸ்டார் எழுச்சி தமிழர் தோழர் திருமாவளவன் அவர்களும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. ஒரு அரசியல் நிர்ணய சக்தியா இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, இன்று தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கணும், தமிழ்நாடு அரசியல் களத்துல வெற்றி பெறணும், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026ல வெற்றி பெறணும்னா விசிகாவோட ஆதரவு இல்லாம, விசிகா தோழர்களுடைய ஆதரவு இல்லாமல், விசிகா தொண்டர்கள் ஆதரவு இல்லாமல், எழுச்சி தமிழர் தோழர் திருமாவளவன் ஆதரவு இல்லாம யாராலையுமே வெற்றி பெற முடியாது, யாராலையுமே முதலமைச்சர் ஆக முடியாது. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இந்த ரியாலிட்டிய. அத நிர்ணய சக்தி, அதான் நான் சொல்றேன், டிசைடிங் ஃபேக்டர், மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் மேக்கிங் ஃபேக்டரா ஒரு குரூசியல் ஃபேக்டரா விசிகாவும் விசிகா தோழர்களும் எழுச்சி தமிழர் தோழர் திருமாவளவன் அவர்கள் இருப்பாங்கன்றது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதுவரைக்கும் நடந்த தேர்தலே அவங்க அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. எல்லா தேர்தல்களுமே நான் சொல்றேன். இப்ப கடந்த பாத்தீங்கன்னா 5 வருடமா கட்டுக்கோப்பா இருக்கு திமுகவோட கூட்டணி. இந்த இந்தியா கூட்டணி, மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி என்பது கட்டுக்கோப்பாக இருக்கிறது. அந்த கட்டுக்கோப்பான கூட்டணியில எந்தவித சமரசமும் இன்றி, பணம், பதவி, காசு, அதிகாரம், எந்த சமரசமும் இன்றி பாஜக, RSSஓ, சனாதன சங் பரிவார் கும்பல் எவ்வளவோ ஆஃபர் பண்றான். காசு, பணம், பதவி, அதிகாரம், அது இதுன்னு எதுக்குமே காம்ப்ரமைஸ் ஆகாம, எதுக்குமே மயங்காம, எதுக்குமே ஈல்டாகாம இருக்கக்கூடிய நேர்மையான மக்களின் தலைவர், மக்களின் முதல்வர், ஒரு ஒப்பற்ற போராளி, ஒரு ஒப்பற்ற புரட்சியாளர், நம்ம வாழும் காலங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் எழுச்சி தமிழர் தோழர் திருமாவளவன். அப்ப நீங்க பாருங்க, இந்த 5 வருடமா, இந்த 3 வருடமா இந்த கூட்டணி அப்படியே இருக்குது, மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி. அதற்கு பெரிய பங்கு என்பது எழுச்சி தமிழர் தோழர் திருமாவளவனோட பங்குன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அகில இந்திய லெவல்ல எதிர்கட்சிகளையும் சரி, இந்தியா கூட்டணியிலும் சரி, விசிகாவுடைய ஒரு பங்களிப்பு என்பது, எழுச்சி தமிழர் தோழர் திருமாவளவன் பங்களிப்பு என்பது அளப்பரிய பங்களிப்பு, சாதாரண பங்களிப்பு கிடையாது, மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு அது. அப்ப இந்த தேர்தல் நான் எப்படி பாக்குறேன்னா, தயவு செய்து நான் திமுக வைக்கக்கூடிய கோரிக்கை, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு, துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, திமுக அரசுக்கு, திமுக தலைமைக்கு, அப்புறம் திமுகவுடைய அந்த குழு இருக்குல்ல, தேர்தல் குழு, அவங்க நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, தயவு செய்து இரட்டை இலக்கத்தில் விசிகாவுக்கு தயவு செய்து சீட்டு கொடுங்க. ஏன்னா 4, 6 அதெல்லாம் வேண்டாம். இரட்டை இலக்கம் நான் சொல்லிட்டேன். 10, 11, 12, 13 எவ்வளவு வேணாலும் கொடுங்க, 20 கூட கொடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இரட்டை இலக்கமா தான் தயவு செய்து விசிகா கொடுக்கணும். ஏன்னா விசிகா இன்னைக்கு பொது கட்சி, புரியுதா உங்களுக்கு? அது ஒரு பட்டியல் சமூகத்துக்கான கட்சி, ஒரு பறையர் சமூகத்துக்கான கட்சி. அது பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கான கட்சி எல்லாம் கிடையாது. பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, நலிந்த, விளிம்புநிலை, சாமானிய மக்கள், ஏழ்மையில் வாடக்கூடிய மக்கள், விளிம்புநிலை மக்கள், சிறுபான்மையினர்கள், இஸ்லாமியர்கள், பெண்கள், கிறிஸ்தவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், ஓபிசி, SC, ST எல்லா சமூகத்துக்குமான கட்சியா விசிகா மாறிடுச்சு. விசிகா ஒரு மாநில கட்சி அந்தஸ்து பெற்றுச்சு, புரியுதா உங்களுக்கு? விசிகா ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இயங்கக்கூடிய கட்சி கிடையாது. சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரை 214 தொகுதியிலுமே விசிகா இருக்குது, புரியுதா? நீங்க எல்லா மண்டலம் எடுத்துக்கோங்க, மேற்கு மண்டலம், தெற்கு மண்டலம், வடக்கு மண்டலம், கிழக்கு மண்டலம், மத்திய மண்டலம், எல்லா மண்டலத்திலையும் விசிகாவோட தொண்டை இல்லாம ஊரே இருக்காது, விசிகா கிளை இல்லாத ஊரே இருக்காது, விசிகா நிர்வாகி இல்லாத ஊரே இருக்காது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இரட்டை இலக்கத்தை தயவு செய்து கொடுக்கணும். ஏன்னா மாநில கட்சி அந்தஸ்து பெற்றுச்சு. ஏன்னா பொது தொகுதி கொடுத்தாலும் விசிகா ஜெயிக்கும், தனி தொகுதி கொடுத்தாலும் விசிகா ஜெயிக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு பாராளுமன்றத்துல 2 எம்பிக்கள் முழங்குறாங்க, ரவிக்குமார் அவர்களும் எழுச்சி தமிழர் தோழர் திருமாவளவன் அவர்களும். 4 வருடம் தோழர், இந்த 5 ஆண்டு இருக்கு பாருங்க, 2021, 2026, நம்ம பாபு அவர்களா இருக்கட்டும், பாலாஜி அவர்களா இருக்கட்டும், சிந்தனை செல்வனா இருக்கட்டும், ஆளூர் சாமனவாசமா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அந்த பார்ட்டிசிபேஷன் இருக்கு பாருங்க, சட்டமன்றத்துடைய அந்த ஒரு ப்ரொசீடிங்ஸ்ல பார்ட்டிசிபேஷன் இருக்கு பாருங்க, அதிகமா கலந்துக்கிறது, 91% அட்டெண்டன்ஸ் பெற்று அதிகமான கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாடு சட்டசபையில கொடுத்த எம்எல்ஏக்கள் யாருன்னு பார்த்தா அது விசிகா எம்எல்ஏக்கள் தான். எனக்கு ஆச்சரியமா இருந்தது அந்த இது பாக்குறப்ப, அந்த டேட்டாஸ் நான் ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது, எந்த கட்சியிலுமே 91% கான்ட்ரிபியூஷன் யாருமே பண்ணல. இது திமுகலையும் சரி,
அதிமுகலையும் சரி, எதிர்கட்சிகளையும் சரி, எல்லாத்துலயும் எந்த கூட்டணி கட்சியிலையும் செய்யல மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி இல்ல. ஆனா விசிகாவுடைய எம்எல்ஏக்கள் தான் 91% அட்டண்டன்ஸ் தோழர். யோசிச்சு பாருங்க நீங்க. இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் விசிகா எப்படிப்பட்ட கட்சின்னு. விசிகா அம்பேத்கரை, பெரியாரிய, மார்க்சிய கருத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரே இயக்கம் இந்தியாவிலேயே, உலகத்திலேயே, தமிழ்நாட்டிலேயே அது விசிகா மட்டும்தான். அது எந்த மாட்டுக்கு இந்த கருத்தியலுக்காக, அம்பேத்கரை, பெரியாரிய, மார்க்சிய கருத்தியலுக்காக களமாடக்கூடிய ஒரே கட்சி விசிகா, விசிகா, விசிகா. பாஜக, RSS, சனாதன சங் பரிவார் கும்பல், 3% பார்ப்பன கும்பல், மோடி, அமித்ஷா, என்ன பார்ப்பன பனியா கும்பல், ஏன்னா வர்க்க சுரண்டலா இருக்கட்டும், கார்பரேட் சுரண்டலா இருக்கட்டும், அதிகார சுரண்டலா இருக்கட்டும், இவை அனைத்துக்கும் போராடக்கூடிய ஒரே கட்சி விசிகாவும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள் மட்டும்தான். அப்ப நீங்க இரட்டை இலக்கத்தை சீட்டு கொடுங்க, ஏன் கொடுக்க மாட்டீங்க? இரட்டை இலக்கத்தை சீட்டு கொடுத்தே நீங்க தீரணும். அது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை திமுக தலைமைக்கு. பல்வேறு கட்சிகள் புதுசாக திமுக கூட்டணிக்கு வந்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல விசிகாவுக்கு ஏற்கனவே கிடைக்க அந்த 6 தொகுதி கூட கிடைக்குமான்றது கூட சந்தேகமான ஒரு கேள்வியா கூட இருந்தது. எப்படி பார்க்கலாம்? மத்த கட்சி விசிகாவும் ஒண்ணு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? விசிகாவோட கான்ட்ரிபியூஷன் என்ன? உங்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு வேலை பாக்குறாங்க? கலப்பணி எப்படிப்பட்ட கலப்பணி? ஓட் பேங்க் எப்படிப்பட்ட குரூஷியல் ஓட் பேங்க்? ஏன்னா உங்களோட வெற்றியவே நிர்ணயம் பண்ண போறது 214 தொகுதியிலுமே விசிகா தான். புரியுதா உங்களுக்கு? விசிகாவோட பங்களிப்பு எல்லா தொகுதியிலும் இருக்கும். விசிகா தொண்டை மாதிரி வேலை யாருமே பார்க்க முடியாதுங்க களத்துல. நான் ஓப்பனாவே நான் சொல்றேங்க. விசிகா தொண்டை மாதிரி யாருமே வேலை பார்க்க மாட்டாங்க இரவு பகலாலும் உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன்னா, எல்லா வழிகளையும் பிரச்சாரத்திலையும் சரி, கருத்தியல் இதுவும் சரி, கலப்பணியும் சரி, ஏன்னா டிசைடிங் ஃபேக்டராவும் சரி, ஓட் பேங்க்கும் சரி, எல்லா பெர்ஸ்பெக்ட்லயுமே திமுக மிகப்பெரிய முதுகெலும்பா இருக்குது. நீங்க மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய முதுகெலும்பா விசிகா இருக்குது. எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கறேன், மத்த கட்சி தயவுசெய்து விசிகாவோட கம்பேர் பண்ணாதீங்க. புரியுதா உங்களுக்கு? தயவுசெய்து எந்த கட்சியுமே கம்பேர் பண்ணாதீங்க. அது தேசிய கட்சியா இருந்தாலும் சரி, மாநில கட்சியா இருந்தாலும் சரி, தயவுசெய்து விசிகாவோட கம்பேர் பண்ணாதீங்க. விசிகா ஒரு போராளி கட்சி, அது புரட்சி கட்சி. புரியுதா உங்களுக்கு? அது தமிழ் தேசிய கட்சி, அது திராவிட கட்சி. அது பாத்தீங்கன்னா அம்பேத்கரை, பெரியாரிய, மார்க்சிய கருத்தியலை தன்னுடைய வாழ்நாள் ஒரு கொள்கையாக கொண்டு இறுதி வரை களத்துல போராடக்கூடிய ஒரு கட்சி அது. புரியுதா உங்களுக்கு? மத்த கட்சிக்கும் விசிகாவுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. விசிகா ஒரு மிலிட்டன்ட் ஃபோர்ஸ் மாதிரி அது. புரியுதா? அதுவும் மத்த கட்சியும் ஒண்ணு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதனால நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து விசிகாவுக்கு எல்லா தகுதி இருக்கு. நீங்க தனி தொகுதி கொடுங்க, பொது தொகுதி கொடுங்க, தமிழ்நாட்டுல எந்த தொகுதி வேணாலும் கொடுங்க, தென் மாவட்டம் கொடுங்க, வட மாவட்டம் கொடுங்க, எந்த மாவட்டத்தை கொடுத்தாலும் விசிகா கண்டிப்பாக வெற்றி பெறும். பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் விசிகா வெற்றி பெறும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, நான் உறுதியா சொல்லுவேன், அடுத்து சொல்லுவேன். இல்ல, இந்த கருத்து ஒரு புறம் இருந்தாலும் வேட்பாளர்கள்லாம் யாரு அதையும் பார்ப்பாங்கல்ல. விசிகாவுல முன்னணி பொறுப்பாளர்கள் பல நபர்கள் இருக்காங்க. இதுல யார் யாரெல்லாம் புதிதாக ஏதாவது வேட்பாளர் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா மதுரை மாவட்டங்கள்ல, தென் மாவட்டங்கள்ல பல சீனியர்கள் இருக்காங்க. கடந்த தேர்தலில் கூட அவர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக கூட ஒரு கருத்து இருந்தது. இந்த தடவை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் விசிகால வேட்பாளர் அப்படின்னு போது நான் ஒரு ஆய்வு பண்ணி வச்சிருக்கிறேன். நான் ஒரு டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். யார் யாரு கொடுத்தா கண்டிப்பா விசிகா வெற்றி பெறும் அப்படின்னு. முக்கியமா தென் மாவட்டத்துல, முக்கியமா நீங்க மதுரையில இருந்து நீங்க கன்னியாகுமரி வரைக்கும் தென் மாவட்டம் முழுக்க, திருநெல்வேலி, தூத்துக்குடி, அப்புறம் இந்த மாதிரி ராமநாதபுரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பெல்ட், இந்த மதுரை மாவட்டம், தேனி, இந்த பெல்ட் முழுக்க நீங்க யாருக்கு சீட்டு கொடுத்தா விசிகா மகத்தான வெற்றி பெறும்னு நானே ஒரு டேட்டாஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நானே பேர்கள்லாம் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். நம்ம நேர்காணலையும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள் பாப்பாரு, நல்லா தெரியும் எனக்கு. விசிகாவினர் பாப்பாங்க, விசிகாவினர் பேராதரவு கொடுப்பாங்க இந்த நேர்காணலுக்கு, இந்த காணொலிக்கு நல்லா தெரியும் எனக்கு. நான் சொல்றது தயவுசெய்து எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள் ஒரு கோரிக்கையாவே நான் அதை வைக்கிறேன். ஏன்னா இது நான் ஒரு ரொம்ப எளிமையா நான் விளக்க விரும்புறேன். நீங்க விசிகாவுடைய ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா அதை தோற்றுவித்து கள போராட்டத்துல மிகப்பெரிய ஒரு பங்கு வகித்தவர் மலைச்சாமி தோழர் அவர்கள், மாவீரன் மலைச்சாமி அவர்கள். ஏன்னா எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள் அவரோட பயணமானவர் தான். ஏன்னா அவர் தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா தேவேந்திர குல வெள்ளாளர், பறையர் சமூகம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அருந்ததியர் சமூகம், எல்லா சமூகத்தையும் ஒன்றிணைத்து ஒரு அம்பேத்கரை, பெரியாரிய, மார்க்சிய கருத்தியலோ திராவிட கருத்தியல் அவங்களை ஊக்குவித்து, அவங்களை நெறிமுறைப்படுத்தி, அவங்களை பயிற்றுவித்து களத்துல போராடியவர் மலைச்சாமி அவர்கள். மலைச்சாமி அவரோட பையன் வினோத் மலைச்சாமிக்கு நீங்க கண்டிப்பா சீட்டு கொடுக்கணும். ஏன்னு கேளுங்களேன், அவருக்கு நீங்க சீட்டு கொடுத்தீங்கன்னா தென் மாவட்டத்துல உறுதியா நீங்க வெற்றி பெறுவீங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா வினோத் மலைச்சாமியும் திரைப்பட இயக்குனரா இருக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கருத்தியல் ரீதியா அம்பேத்கரை, பெரியாரிய, மார்க்சிய கருத்தியல் சமூக செயற்பாட்டாளராகவும் அவர் இருக்கிறாரு. பல படைப்புகள், பல சர்வதேச விருதுகள், பலதரப்பட்ட சாதனைகள் செஞ்சிருக்காரு. அரசியல் பணியிலையும் சரி, அவர் பாத்தீங்கன்னா திரைத்துறை பயணத்திலையும் சரி. அவருக்கு கண்டிப்பா நீங்க அங்கீகரிக்கணும். வினோத் மலைச்சாமி அவர்களுக்கு, மலைச்சாமி அவர்கள், மாவீரன் மலைச்சாமி அவர்கள் மகனை நீங்க அங்கீகரித்து அவருக்கு ஒரு சீட்டை கண்டிப்பா விசிகாவும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள் வழங்கணும் என்ற கோரிக்கை நான் வைக்கிறேன். தென் மாவட்டத்தில் நான் சொல்றேன். அடுத்துதான் நீங்க வாங்க. ஏன்னா வினோத் மலைச்சாமி அவர்கள்லாம் ஏன் இந்த அளவுக்கு நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, அவருக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இருக்குது. தென் மாவட்டத்துல அவர் நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உறுதியா வெற்றி தான் விசிகாக, எந்த மாற்றத்து கிடையாது. அது மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தென் மாவட்டத்துல. தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களா இருக்கட்டும்,
பறையர் சமூக மக்களா இருக்கட்டும், அருந்ததி சமூக மக்களா இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களா இருக்கட்டும், அனைவருக்கு மத்தியிலுமே வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு நல்ல மாற்றத்தை சமூகத்தை ஏற்படுத்தும் என்னோட கருத்தை நான் பதிவு பண்றேன். அவரை நீங்க ஒரு கேண்டிடேட் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். அதுக்கடுத்து வந்து விசிகாவுடைய செய்தி தொடர்பாளர் பாவலன் அவர்கள், தோழர் பாவலன் அவர்களுக்கு கண்டிப்பாக சீட்டு வழங்கணும். ஏன்னா அவருக்கு எல்லா தகுதியும் இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு சமூக செயற்பாட்டாலும், நல்ல ஒரு பேச்சாலும், நல்ல ஒரு அறிவு சார்ந்து எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய தன்மை கொண்டவர் அவர். பாவலன் தோழருக்கு நீங்க தென் மாவட்டத்தில் சீட்டு கொடுத்தீங்கன்னா விசிகாவுக்கு வெற்றி உறுதியால எந்த மாற்று கருத்து கிடையாது. அதுக்கடுத்து நீங்க வாங்க, மதுரை மாவட்டத்துல ஒரு ஒப்பற்ற களப்போராளியா, ஒரு ஒப்பற்ற ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அறிவு சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய சமூக செயற்பாட்டாளர் தோழர் மாலின் அவர்களுக்கும் நம்ம சீட்டு கொடுக்கலாம். ஏன்னா நீங்க மாலின் தோழருக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தென் மாவட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்றேன். நான் கலாய்வு செஞ்சு பார்த்துட்டேன். இவர்கள் மீது மக்களுக்கு நல்ல மரியாதை இருக்கு. நான் சொன்ன வினோத் மலைச்சாமி மீது அவர்களுக்கும், பாவலன் அவர்களுக்கும், மாலின் அவர்கள் மீதும் அனைத்து சமூக மக்களுக்குமே நல்ல மரியாதை இருக்கு. பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருக்கட்டும், பட்டியல் சமூகமா இருக்கட்டும், தேவேந்திர வேளாளர், அருந்ததியர், பறையர் எல்லாருக்குமே முக்குளத்தூர் சமூகத்துல நல்ல இணக்கமா இருக்காங்க. இவங்க எல்லாருமே இவங்களுக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா சமூகமே ஓட்டு போடும். இதை நான் சொன்ன இந்த 3 பேரு. அடுத்து நீங்க வாங்க, கனியமுதன் தோழரும் அதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறவர். ஏன்னா மதுரை மாவட்ட விசிகாவின் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு போராளியாக எல்லா போராட்டத்திலும் கலந்து கொள்ளக்கூடியவர், மிகச்சிறந்த ஒரு கள வீரர். ஏன்னா ஒரு மாபெரும் ஒரு நல்ல ஒரு மனிதர் நம்ம கனியமுதன் தோழர். அவருக்கு சீட்டு கொடுத்தாலும் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி எல்லா சமூகமும் வாக்கு செலுத்தும், எல்லாரோடையுமே இணக்கமா பழகுறவங்க, மக்களுக்காக கலந்து நிக்கிறவங்க கனியமுதன் தோழர். அவங்களுக்கு சீட்டு கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். ஏன்னா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆற்றல் அரசு தோழருக்கும் கண்டிப்பா சீட்டு கொடுக்கணும். ஏன்னா அவரும் வந்து நல்ல ஒரு களப்பணியாளராக இருக்கிறாரு, நல்ல ஒரு எல்லா மக்கள் மத்தியிலும் நல்ல பெயர் உள்ள மனிதர்களா இருக்கிறாங்க இவங்க எல்லாம். அது விசிகாக்கு இவர்கள் சீட்டு கொடுக்கும்போது கண்டிப்பா விசிகா வெற்றி என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படும். அதுக்கடுத்து நீங்க வாங்க, இளலன் அவர்கள், தோழர் சங்கத்தமிழன் அவர்கள், அகமது சாஹிப், அவர் வந்து ஒரு இஸ்லாமிய சமூகமா இருந்தா கூட காயல்குடியை சேர்ந்தவர், தூத்துக்குடி மாவட்டம். அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சமூகம் மட்டும் இல்லாமல் எல்லா சமூகத்தின் மத்தியிலுமே நல்ல ஒரு மரியாதை இருக்குது. அவரும் நல்ல ஒரு தலை சிறந்த ஒரு மனிதர் அவரு. நான் கூட நல்லா பேசியிருக்கேன் அவர் கூட பலமுறை. நான் வந்து நான் நேர்ல சந்திச்சு பேசியிருக்கிறேன். நல்ல பண்பாளர், ஒரு ஜென்டில் மேனு, நல்ல அறிவு சார்ந்து இயங்கக்கூடியவர், ஒரு வழக்கறிஞர். அதுல வந்து அகமது சாஹிப் தோழரையும் தயவு செய்து நீ கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா வந்து இஸ்லாமிய பெரும்பான்மை வாக்கு வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. ஏன்னா அகமது சாஹிப் அவர்களுக்கு எல்லா சமூகமுமே, முக்குளத்தூர் சமூகமா இருக்கட்டும், நீங்க வந்து பட்டியல் சமூகமா இருக்கட்டும், இஸ்லாமிய சமூகம் எல்லாரும் மத்தியிலுமே நல்ல ஒரு பெயர் இருக்குது தென் மாவட்டத்துல. அகமது சாஹிப்பையும் கன்சிடர் பண்ணணும். நீங்க சிறுபான்மையினருக்கு நீங்க சீட்டு கொடுக்கறதா இருந்தா தென் மாவட்டத்துல நீங்க அகமது சாஹிப் அவர்கள் கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா அதுக்கடுத்து தோழர் பாண்டியம்மாள் அவர்கள் நல்ல ஒரு பெண்ணுக்கு நீங்க சீட் கொடுக்குறீங்க, தென் மாவட்டத்துல பெண்களுக்கு கொடுக்குறீங்க, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறீங்கன்னா பாண்டியம்மாள் நீங்க கொடுங்க. பாண்டியம்மாள் நான் கண்டிப்பா சொல்றேன், நல்ல ஒரு செயற்பாட்டோட இருக்கிறாங்க, நல்ல மரியாதை இருக்கு பெண்கள் மத்தியில, எல்லா சமூக மத்தியிலும் நல்ல மரியாதை இருக்கு, சிறுபான்மை மத்தியில அவங்க நல்ல மரியாதை இருக்கு, விசிகால நல்ல செயல்பாடு அவங்க செஞ்சிருக்காங்க. அவர்கள் நீங்க வாய்ப்பு கொடுங்க. அப்புறம் செல்லப்பாண்டி தோழர் அவருக்கு நீங்க வந்து வாய்ப்பு கொடுக்கலாம். இவங்க எல்லாருமே வந்து தென் மாவட்டத்தில் மக்கள் நம்பிக்கை பெற்ற வேட்பாளராக இருக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன இவங்க எல்லாருக்குமே தயவு செய்து எழுச்சி தமிழர் தோழர் திருமாவளவர்கள் தென் மாவட்டம், நான் சொல்றது வந்து தென் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தை சுத்தி இருக்கக்கூடிய மாவட்டங்களா இருக்கட்டும், திருநெல்வேலியா இருக்கட்டும், தூத்துக்குடியா இருக்கட்டும், கன்னியாகுமரியா இருக்கட்டும், நாகர்கோவிலா இருக்கட்டும், இந்த பகுதிகளை நீங்க சீட்டு வாங்கி கொடுக்கறதா இருந்தா, ஏன்னா அதிகமான இரட்டை இலக்க சீட்டு தான் விசிகா வாங்க போகுது. தென் மாவட்டத்திலே அதிகமான சீட்டை கண்டிப்பா விசிகாக்கு திமுக கொடுக்கும். அப்ப இவர்களுக்கு நீங்கள் வாக்கு நீங்க வந்து மக்கள் செலுத்துவாங்க, மக்கள் ஆதரிப்பாங்க. இவர்களுக்கு நீங்க சீட்டு கொடுப்பதன் மூலியமாக விசிகாவின் வெற்றி என்பது உறுதிப்படுத்தப்படும். இதை நான் வந்து எழுச்சி தமிழர் தோழர் திருமாவளவனுக்கு நேரடியாகவும் சஞ்சனா அந்த கோரிக்கை வைக்க போறேன். காணொலி மூலியமா அந்த கோரிக்கை நான் வைக்கிறேன். ஓகே, பல்வேறு கருத்துக்களை வந்து வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி.